அதாவது நல்லா படித்த, பேச தெரிஞ்ச, விவரம் உள்ள மனுஷங்களை முன்னாடி பேசிட்டு, இதை பற்றி எதுவுமே தெரியாத என்ன கடைசியில் பேச வைக்கல இந்த விதத்தில் சார் நியாயம். முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதில் நன்றி சார். வணக்கம். சந்திர சாரை நான் இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் அவரை பற்றி தெரியாமல் இருந்தது மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன். அவர் பார்க்கும்போதே ஒரு கதை சட்டில் செம்ம கம்பீரமாக கெத்தாக இருந்தார். சூப்பராக இருக்கீங்க சார், செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். அது உங்களுடைய தெரியல, அது உங்களுடைய ஆர்ட் ஃபார்ம் உங்களை அப்படி அந்த ஒரு கம்பீரத்தை கொடுதான் தெரியல. ஒரு அமைதியில் ஒரு மிகப்பெரிய கம்பீரம் இருக்குது, அது உங்கள் இசை கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இதை எல்லாருக்கும் இருந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அது எப்படி ஒரு ஓவியத்தை பார்த்தா இசை ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. பட் எனக்கு ஜென்ரலாக ஒரு புகைப்படத்தை பார்த்தா அது பின்னாடி இருக்கிற வீடியோ மனசில் ஓடுங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. நான் புகைப்படத்துக்கு அது மிகப்பெரிய குவாலிட்டிங்க, அதே மாதிரி தான் ஓவியத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் அவர் கொடுத்த வழக்கம் என்ன மாதிரியான பாமரனுக்குமே அவ்வளோ தெளிவாக புரிஞ்சுது. ஸோ இதை எப்படி புஸ்தகமாக போடுறாங்களோ, இது வீடியோவாக இருந்தாலும் சரி, அதில் முதல்ல தொடங்குறது சந்திர சார் கொடுத்த இந்த விளக்கத்தோடு அந்த வீடியோ தொடங்கணும். அதோட அந்த கருத்து ரொம்ப ஆழமாகவும் அழகாகவும் எளிமையாகவும் இருந்தது. அதோடு இந்த புஸ்தகம் இருக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் சார். என்னோட வேண்டுகோள். அவரோட விளக்கம் ரொம்ப அழகாக எளிமையாக இருந்தது. ஸோ அதோடு தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ராஜா சார் என்ன சொல்கிறது அவரை பற்றி? எங்கேயாவது நீண்ட தூரமாக போகிறோம், இல்லை தனியாக இருக்கிறோம், போர் அடிக்குது, இல்லை ரொம்ப சோகமாக இருக்கும், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், யாருமே இல்லை உலகத்தில் தனியாக இருந்தாலும் சரி, நம்ம கூட ராஜா சார் இருப்பார். அதான் அவரோட கெத்து. நம்மளோட உணர்வை இசையாக மொழிபெயர்க்க தெரிஞ்ச மிகப்பெரிய உன்னதமான ஒரு கலைஞர். அவரோட காலகட்டத்தில் நானும் வாழ்கிறேங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. என்னால் ராஜா சார் மியூசிக் இது வரைக்கும் நான் நடிக்கலை. பட் என்னோடய ப்ரொடக்ஷன் ராஜா சார் ஒரு படம் பண்ணுறாருங்கிறது எனக்கு யாரோ எனக்கு எங்கேயோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு நன்றி. இவ்வளோ பெரிய மனுஷங்க இருந்த இடத்துல நானும் அவருக்கு சந்தோஷப்படுறேன். ஜனா சாருக்கு எனக்கும் இது வரைக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னு நினச்சேன். இப்போ தான் ஒரு தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். என்னையும் இந்த காலேஜை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சான்ஸ் கேட்டு நானும் வந்தீங்க. சான்ஸ் சீட்டு கேட்டு வந்தேன், எனக்கும் கிடைக்கல. அண்ட் ஃபாதர் இஸ் வெரி ஸ்வீட். ஃபாதர் எங்கே இருந்தாலும் அந்த சாஃப்டாகவே மிரட்டுறீங்க ஃபாதர். சூப்பராக இருந்தது. தோண்டி ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் தயவு செஞ்சு முன்னாடி உட்காந்து பேசும்போது நீங்கள்லாம் சேர்ந்து கைத்தட்டி உற்சாகப்பட்டினா நல்லா கலகலன்னு இருக்கும். அது கைத்தட்ட தயவு செஞ்சு கஞ்சத்தனப்படாதீங்க. எங்கே போனாலும் ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும். நன்றி நன்றி நன்றி. இந்த படம் ஓடினா நான் மன்னன், ஓடலன்னா நாடோடின மாதிரி எனக்கு பிச்சைக்காரன் வாழ்க்கையில் அமைஞ்சது. புகழோ எந்த ஒரு பாராட்டும் எனக்கு வந்தாலும் அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சார். இன் ஃபியூச்சர் எத்தனையோ படங்கள் பண்ணலாம். ஆனால் பிச்சைக்காரன் படத்தை வாங்கினீங்க பார்த்தீங்களா சார், இது யாருமே கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க சார் இவ்வளோ தைரியமாக. அந்த தைரியத்துக்கு பாராட்டு. ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. டே ரொம்ப நல்லா பேசினடா, சூப்பர்ரா. டே நான் ஆக்டிங் கன்னியூ பண்ணலாம் நீ ஆக்சுவலாக இல்லை.